உங்களுடைய குணமே அதுமாக இருக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தரும். அது இப்போ மீன ராசினருக்கு குரு தரக்கூடிய தன்மையாக மாறுது. வேலையில் இருந்தீங்கன்னா, ஜாபில் இருந்தீங்கன்னாக்கா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நிறையா. ஏன்னா இந்த இடத்துல 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 5 கூடன் 10ல் இருந்தாலே எண்ணியபடி வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026க்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் எப்படிப்பட்ட சுப பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரும். எந்த ராசிகள்லாம் மிகப்பெரிய யோகத்தையும், எந்த ராசிகள்லாம் கொஞ்சம் சுமாரான யோகத்தையும், சில ராசிகள் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஆனால் மோரலஸ் இந்த 2026 அப்படின்னம்னாக்கா 2/6/2026 திருக்கணிதப்படி பயிற்சி ஆகுது. அதே மாதிரி 26/5/2026 படி உங்களுக்கு வாக்கியப்படி குரு பயிற்சி நடந்திருக்கு. மோரலஸ் ஒரு வாரம் தான் இருந்திருக்கு. அதனால் நம்ம பெருசாக அதை நம்ம பெரிய பாதிப்பாக எடுத்துக்க தேவையில்லை. ஒரு வாரத்துக்குள்ளே பெரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. சரி, எந்த மாதிரியான வாய்ப்புகள், நல்ல நல்ல வாய்ப்புகள் பிரகாசமாக ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, மீன ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதக பலன்களை தரப்போகிறாரு. மீனத்துக்கு 4லேருந்து இப்போ ராசியாதிபதினு சொல்லக்கூடிய உங்களுடைய குரு 10ஆம் அதிபதியும் அவர் தான். அவர் 5ஆம் இடத்துக்கு போயிருக்காரு, உச்சம் பெற்றிருக்கார். அப்போ பொதுவாக குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் பலமான பலன்களை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ அவர் அந்த 5ஆம் இடத்துலேருந்து எந்தெந்த ராசிகளை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள், அதாவது சிறப்பு பார்வையாக சொல்லக்கூடிய 5, 9 பார்வையும், நேர்பார்வைன்றது 7ஆம் பார்வை. அது எல்லா பிளானட்டுக்கு உண்டான தன்மை. அது 7ஆம் பார்வை. அப்படின்னா உங்களோட ராசிக்கு 11ஆம் இடம். இன்னொன்று 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் உங்கள் ராசியையும் பார்க்குறது சிறப்பு. எப்போயுமே இந்த இடத்துல கேந்திரமும் கோணமும் சம்மந்தப்பட்டது அவருடைய பார்வையிலேயே இருக்கிறதும் 5ல் இருக்கிறதுலே பார்த்திங்கனாக்கா நல்ல வலிமையான தன்மையில் பலன்களை பார்க்கக்கூடியது, வாங்கக்கூடியது அப்படின்றது. அது சொந்த வீட்டையே பார்க்குறது. சொந்த வீடுனாக்கா மீனம்ன்றது அவருடைய சொந்த வீடு தான். அப்போ அந்த சொந்த வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ அதுக்குண்டான பவர்களை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். இது வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியோ உங்களுக்கு பெருசாக கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ தான் வருது. அப்போ உங்களுக்குன்னு ஒரு லேண்ட்மார்க்கு, உங்களுக்குன்னு ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ், உங்களுக்குன்னு ஒரு ஈர்ப்பு மற்றவங்கள்ட்ட நீங்கள் தனிமையாக பெருசாக ஹைலைட் பண்ணி தெரியறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. 9ஆம் இடம்ன்றது தூரதேச பயணங்கள் அல்லது நல்ல காரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஏன்னா லாபம் எல்லாமே நீங்கள் எதெல்லாமே ஒரு 10 ரூபா ஒதுக்கி இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா அது 20 ரூபா திரும்பி ரிட்டர்ன்ஸ் வரும். அது அறத்தின் அடிப்படையில், தர்மத்தின் அடிப்படையில் எது வேணாலும் நீங்கள் உண்டியில் போடுற காசு எனக்கு எப்படி வரும்னா வேறு வழியில் யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வரும். ஒரு 500 ரூபா ஜாமான் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு 100 ரூபாய்க்கு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு ஆஃபரில் கிடைக்கிறேன்ட்டு. அதாவது அதுக்கு உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களும் கிடைக்காது. அந்த மாதிரி அது மாதிரி சில விஷயங்கள் என்னன்னாக்கா இயற்கை உங்களை எல்லாரையுமே எந்த ராசிக்காரங்களும் இல்லை, எதை நீங்கள் கொடுக்குறீங்களோ அது பன்மடங்காக திரும்பி உங்களுக்கே வரும். அது ஆனால் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. நம்மளுடைய நேச்சர், என்னுடைய கேரக்டர், என்னுடைய பிஹேவியர் அப்படின்னு வச்சுக்கிட்டா மட்டும்தான், கொடுக்குற தன்மை என்னுடைய குணம் அப்படின்னு வச்சுக்கிட்டா மட்டும்தான் நேச்சர் உங்களை வாட்ச் பண்ணோம். இல்லைன்னாக்கா உங்களுக்கு தான் அறிவு இருக்கே, நீங்கள் தான் உங்கள் டிசைனாக யோசிக்கிறீங்களே, நீங்கள் தான் நல்ல திறமையாக புத்திசாலித்தனமாக இருந்துக்கிறீங்களே, அப்போ நீங்களே நீங்கள் பொழைச்சிக்கங்கன்னு போயிட்டே இருக்கும். நேச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்கு ரொம்ப, அதாவது நாய்க்கு பிஸ்கட் போடுற கதை தான். பிஸ்கட்டுன்றது ஒரு சின்ன ஒரு விஷயம். ஒரு 10 ரூபா பிஸ்கட்டுன்றது நமக்கு ஒரு டீ கூட இன்றைக்கி 20 ரூபா ஆகிடுச்சு, 15 ரூபா ஆகிடுச்சு. ஆனால் அது நாய்க்கு ஒரு சாதாரண விஷயம். அது ஆனால் அது தன்னுடைய விசுவாசத்தை காட்டுது. அதுபோல் நேச்சருன்னாக்கா உங்களுடைய குணமே அதுமாக இருக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தரும். அது இப்போ மீனராசினருக்கு குரு தரக்கூடிய தன்மையாக மாறுது. அப்போ இந்த ஆண்டுன்றது எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ, எதை குடும்பத்தில் பிரச்சனை, குழப்பம், வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ் அனைத்துமே நொறுக்கப்படுது. இந்த இடத்துல நொறுக்கி சின்ன பணமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்தையுமே அழுத்தமாக பெருசாக ஹார்டாக சொல்கிறேனே, உண்மையில் அது மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னா சாஸ்திரம் சொல்லுது, ஜோசியம் சொல்லுது. அதாவது 5ல் குரு உச்சம் பெற்ற குருவாக உங்கள் ராசியை பார்க்குறதுனால ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு லேண்ட்மார்க்கு ஒரு ஐக்கான் கிடைக்கிதுன்னு. அது நிச்சயமாக நீங்கள் அதுக்கு முயற்சி எடுத்திங்கனாக்கா நிச்சயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் எம்எல்ஏ ஆகணுன்னாக்கா எம்எல்ஏக்கு நிற்கணுமா இல்லையா? நான் வீட்டில் இருந்துக்கிட்டே நாமினேஷனை தாக்கல் பண்ணாமல் நான் எம்எல்ஏ ஆகிடுவேன்னு சொல்ல முடியுமா? அது போல் தான் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறப்ப
நீங்கள் சாதாரணமாக மற்றவங்களாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் அடுத்தவங்க ரூ. 100க்கு வேலை செஞ்சு ரூ. 10 வாங்குவாங்க. நீங்கள் ரூ. 10க்கு வேலை செஞ்சு ரூ. 100 வாங்குவீங்க. அந்த மாதிரி தான். அப்போ உழைப்புன்றது போடுறவனுக்கு மட்டும்தான் விளைச்சலோ அல்லது அவங்க விளைவுகளோ வரும். ஆனால் அந்த உழைப்பை நீங்கள் முறையாக, நியாயமாக, நேர்மையாக, நீதியாக போடணும். போட்டிங்கன்னா ரிட்டர்ன்ஸு பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது குரு. எப்பயுமே குரு தர பலன் வந்து நிரந்தரமாக இருக்கும். ஒரு மற்ற கோள்கள் ராகு தரதோ, ராகுலாம் குட்டாம்போக்கில், அதாவது குரு சண்டால யோகம்னு சொல்லக்கூடிய ராகுவும் குருவும் சேர்ந்துருந்தால் தரக்கூடிய தன்மைகள். அது எல்லாமே லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் 4ல் இருந்துக்கிட்டு 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்குறாரு. அப்போ வந்து குரு சண்டால யோகம்ன்றது மீனத்துக்கு எப்படி இருக்குனாக்கா, நிலப்பலம், இடம் இதெல்லாமே உங்களுக்கு ஏதாவது குட்டாம்போக்கில் வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது குறைஞ்ச காசில் நல்ல பொருள்கள் வாங்குறதுக்கான வாய்ப்போ நிறைய வந்திருக்கும். அதை நம்ம லேசியாக விட்டுருப்போம். காது வாக்கில் கிட்டத்தட்ட நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த டைம் ஆஃப் பீரியடு லாஸ்ட் இயரு நீங்கள் வந்து எந்த இடம் உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களோ அந்த இடம் வாங்காமல் விட்டிங்கனாக்க, இன்றைக்கி அதோட இது கிட்டத்தட்ட 4, 5 மடங்கு அது பெரிய அளவில் மல்டிபிள் ஆகிருக்கும். அதே நீங்கள் வந்து இப்போ விசாரிச்சு வேணாலும் பாருங்கள், அல்லது ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா கூட இப்போ டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு மினிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 இயரில் எதுவுமே டபுள் ஆகாது. பட் நீங்கள் வாங்கியிருந்தா ஆயிருக்கும். ஏன்னா இதுதான் குரு சண்டால யோகம்னு சொல்லக்கூடியது. குருவும் ராகுவும் திரிகோணத்துலேருந்து பார்வை படுறதுனால, ராகுவோட பார்வை வந்து விரயம், அது விரயஸ்தானம் மீனத்துக்கு. அப்படின்றப்ப எதை விரயம் பண்ணியிருந்தீங்களோ அது பெரிய அளவில், அதுவும் இடம் ரிலேட்டடாக பண்ணியிருந்தீங்கன்னாக்க பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உறவுகளுக்குள்ள கசமுசை நடக்கும். அதாவது பிரச்சனைகள் ஆகி பேசாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல 2ஆம் இடத்துல செவ்வாய், பாக்கியாதிபதி 2ல் இருக்கிறது, அவரும் பரணி சுக்கிரசாரத்தில் இருக்குது. அப்படின்னா 3, 8 தான் சுக்கிரன் வீடு. அது சுக்கிரன் வேறு 4ல் இருக்கார். இந்த இடத்துல டேஞ்சரான ஃபெல்லோ அவர். சுக்கிரன் ஆபாத கோள் அப்படின்னம்னாக்கா மீனத்துக்கு சுக்கிரன் தான். ஏன்னா 3ஆம் இடம் துர்சானம், 8ஆம் இடம் துர்சானம், 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வம்பு, சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்போ அல்லது ப்ராப்பர்ட்டி மேலே இஷ்யூஸ், பேப்பர் இஷ்யூஸ் இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பேப்பர் இஷ்யூஸ்னாக்கா பத்திர வழி, அல்லது உத்தியோகத்தில் இருந்தோம்னாக்கா உத்தியோகத்தில் இருந்தால் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நோட்டீஸ் வர்றதுக்கோ அல்லது பிரச்சனை வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதெல்லாமே சமாளிச்சிடலாம். ஈஸியாக குரு பார்வை இருக்கிறனால உங்களுக்கு பெருசாக அதெல்லாம் அழட்டிக்க தேவையில்லை. டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு இக்கண்ணா கமா போட்டு ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் கமா போட்டு ஏதாவது பிரச்சனை வரும். அது கோர்ட்டு கேஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார். அவர் வந்து மிருகசீடத்தில் இருக்கார். புதன் மிருகசீடத்தில் இருந்தால் அவர் 2ஆம் இடத்துல. அப்போ சில விஷயங்கள் என்னென்னா, அது பேசாமல் இருந்தால் கூட அது பேசாமல் அது தானாகவே போயிடும். இந்த இடத்துல பேசி அதை வந்து நீங்களே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அப்போ பேச்சை மட்டும் அடக்குங்க, பேச்சை மட்டும் குறைங்க. பேச்சை குறைன்னா தான், நீங்கள் பேச்சை குறைச்சிங்கன்னா தான் அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்னன்னாங்க, 2ல் செவ்வாய் இருக்கார், நல்லது. 3ல் சூரியன் இருக்கார், நல்லது. ஏன்னா 6 கூட 3க்கு வர்றதுன்றது பெருசாக உத்தியோகத்தில் சின்ன ட்ரான்ஸ்ஃபரோ டிரான்ஸ்மிஷனோ நடக்கும். ஒரு சின்னதாக ஒரு சஃபல் நடக்கும். அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் பண்ணுறாரு. வேலையில் இருந்தீங்கன்னா, ஜாபில் இருந்தீங்கன்னாக்கா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நிறையா. ஏன்னா இந்த இடத்துல 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 5 கூட 10ல் இருந்தாலே எண்ணியபடி வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். அவரும் மூலம் கேது சாரத்தில் இருக்கார். கேது உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் 6ஆம் இடத்துல தான் இருக்கார். நல்லது தான். 6ஆம் இடத்துல இருக்கிற கேது நல்லது. இந்த ஆண்டுன்றது குரு பயிற்சி அமோகமான விளைச்சல்களை தரதுக்கான வாய்ப்புகள். விளைச்சல்னாக்க பலன் விளைச்சல் அதிகமாக தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு 4 மடங்கு வருதுன்னா உங்களுக்கு 8 மடங்கு வரும். மற்றவங்களுக்கு டபுளாக வரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. அதாவது இந்த இடத்துல மகரத்தை காட்டிலும் மேசத்தை காட்டிலும், ஏன்னா மேசமும் அவர் நட்பு பெற்ற வீடு, மகனும் சமன் பெற்ற வீடு, உங்கள் வீடு மீனம் மட்டும்தான் அவருடைய சுய வீடு. அப்படின்றப்ப அவர் பார்க்கக்கூடிய வீடு சுயம், தன்னுடைய வீடே அவர் தான் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட வெளியே வந்து உங்கள் வீட்டை ரசித்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்ப்பீங்க? அடுத்தவங்கள்ட்ட பார்க்குறப்ப பொறாமையாக பார்க்குற மாதிரி பார்ப்பேன். என்ன இந்த கலர் அடிச்சிருக்கானே, என்ன இவன் இந்த ஜன்னல் போட்டிருக்கானே, என்ன இந்த கண்ணாடி மாட்டியிருக்கானே அப்படின்னு. இந்த இடத்துல இது என்ன செய்யலாம், அதை என்ன செய்யலாம், உங்கள் வீடை நீங்கள் பொறாமையாக பார்ப்பீங்களா? பெருமையாக பார்ப்பீங்க. அதுபோல் இந்த இடத்துல குரு தன்னுடைய வீடை பெருமையாக பார்ப்பார். அப்போ அந்த ராசிக்காரங்க நீங்கள் அப்படின்றப்போ உங்களுடைய பெருமை வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்போ இந்த ஆண்டு 2026ன்றது பேச்சில் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ ஒழிய மற்றபடி பெருசாக இல்லை. அப்போ கணவன் மனைவிக்குள்ள தம்பதிகளுக்குள்ள ஏதாவது இஷ்யூஸ் வருமானாக்கா நிச்சயமாக வரும். ஏன்னா இந்த இடத்துல புதன்றது 7ஆம் இடம், அவர் யாரோட சேர்ந்துருக்காருனாக்கா 3, 8 கூடைய சுக்கிரனோட சேர்ந்து 4ல் இருக்கார். அப்போ அவங்க வழி கொஞ்சம் சஃபல், அதாவது டிஸ்பியூட் போகிறதுக்கான வாய்ப்போ அல்லது பிரச்சனைகள் அவங்களுக்கு கருத்து மோதல்கள் வர்றதுக்கான வாய்ப்போ இருக்குது. அப்போ உங்களுடைய இந்த இடத்துல செவ்வாய் வேறு 2ல் அவரும் சுக்கிரசாரத்தில் தான் இருக்கார். அப்போ பேசியே உறவுக்குள்ளே பிரச்சனை விரிசல் வர்றதுக்கான வாய்ப்போ, பேசியே கணவன் மனைக்குள்ளே விரிசல் வர்றதுக்கான வாய்ப்போ இருக்குது. அப்போ இந்த 2026ன்றது கேரியர் வைஸு நல்லாயிருக்கு,
ப்ரொஃபஷனல் வைஸு நல்லாயிருக்கு, ஜாப் வைஸும் நல்லாயிருக்கு. சுயதொழில் செஞ்சீங்கன்னாக்கா அதில் கொஞ்சம் இடைஞ்சல் வரும். ஏன்னா சுயதொழில் 7 கூட 4 இருக்கான், சுக்கிரனோட சேர்ந்துருக்கான் அப்படின்றப்ப அது கொஞ்சம் கொஞ்சம் ஜாப்ல அதாவது இல்ல ஒர்க்கரா இருந்தீங்கன்னா சரி, சேலரி பர்சனா இருந்தா சரி, அதில ஒரு நல்ல ப்ரமோஷன் வரும், நல்ல சேலரி வரும். ஆனா ஓன் பிசினஸ் பண்றோம் அப்படின்னம்னாக்கா, அந்த இடத்துல கொஞ்சம் வழக்கு வராம பார்த்துக்கங்க. அதுவும் நீங்களே மாட்டிக்கிற விஷயம் எல்லாமே எழுத்து தான். அப்ப நீங்க எல்லாமே எழுத்துற ரிட்டர்ன் மட்டும் கவனமா இருங்க. ஏன்னா, அது வழியா தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். பேச்சும் எழுத்து மட்டும் தான் இந்த இடத்துல. பேச்சு ஃபர்ஸ்ட்டு, எழுத்து செகண்டு. எழுத்து கூட நீங்க விட்டுட்டீங்கன்னா, நீங்களா எடுத்து குடுக்குறது தான் அந்த எழுத்து கூட. அப்படின்றப்ப எழுத்த நீங்க எடுத்து குடுக்குறதுன்றது அப்ப பேச்சு தான் முக்கியம். அப்ப செவ்வாய் 2ல இருந்து தான் சிறப்பா செய்ய போறாருன்னு அர்த்தம். ஏன்னா 4லயும் புதன் தான் ஆட்சி பெற்ற புதன். ஆனா அவர் வந்து செவ்வாய் சாரத்தில இருக்காரு. பகைப்பெற்ற கோளின் சாரத்தில. ஆனா செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. வாக்கு ஸ்தானத்திலே இருக்காரு. அவரும் பகைப்பெற்ற கோளின் சாரம்ன்றது சுக்கிரன் சாரம். சுக்கிரன் வந்து செவ்வாய்க்கு பகை. இந்த இடத்துல புதன் வந்து செவ்வாய்க்கு பகை. அப்படின்றப்ப இந்த பகைன்றது உங்கள் உறவுக்குள்ளே பகை வருது, அதை விட்டுருங்க. அதை பெருசா அதை போட்டு சால்வ் பண்ணுறேன். இந்த இந்த ஆண்டுன்றது உறவுகளுக்குள்ளே இருக்கிற விரிசலையோ, உறவுகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளோ, நெரிசலையோ, ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் இருந்தால் கூட அதை அப்படியே கூலா விட்டுருங்க. இந்த வருஷமே நான் முடிக்கிற மாரி வந்துருச்சு. அதாவது வாய்தா வந்துருச்சு. நான் இந்த வருஷம் வந்து இவரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு. அவரும் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு. அவரு ஒத்துக்கிட்டாரு இந்த ரேட்டுக்கு. இவரு இந்த பங்குக்கு ஒத்துக்கிட்டாரு. அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே நடக்காது. எல்லாமே அப்போதைக்கு தோணும். ஆனா எல்லாமே லூப் ஹோல் ஆகி போயிட்டே இருக்கும். அதாவது எதுவுமே முடிவுக்கு வராது. ஃபைனல் ஆகி ஜட்ஜ்மெண்ட் ஆகி உங்க கைக்கு வந்தா கூட ஜட்ஜ்மெண்ட்டே ஆனா கூட உங்க கைக்கு வராதுன்னாக்கா, அப்புறம் ஏன் அத போய் நம்ம அதுக்கு செலவு பண்ணணும்? வீணா நேரத்தையும் செலவு பண்ணணும், காசையும் செலவு பண்ணணும். அத விட்டுருங்க. ஏன்னா இந்த ஆண்டுன்றது கிட்டத்தட்ட அது பெருசா சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்ல. இழுபறி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பேசாமல் கூலா விட்டுருங்க. ஏன்னா உங்களுடைய வார்த்தைகளையும் மட்டும் கவனமாக இந்த இடத்துல என்னென்னா ஜாபில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆவீங்க. ஒன்று, உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்டோ கான்ட்ரவர்சியை பெருசாக பூதாகரமாக நீங்கள் பேச்சை வச்சு மாற்றிடாதீங்க. அதை லூஸில் விடுங்க. அது சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 10ல் சந்திரன் இருக்கார். 5 கூட 10ல் இருந்தால் லௌகீகமாக அனுபவிக்க பிறந்தவங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கங்க. அதாவது நியூரோமனன் மாதிரி இருக்குங்க. அதாவது நகரமே பற்றி எறிஞ்சால் கூட பிடில் வாசித்த மாதிரி நீங்கள் வந்து ஏன்னா 5 கூட 10ல் இருக்கான். திருப்தியாக ஹாயா ஜாயா உல்லாசமாக இருக்கணுமா போங்க. ஆன்மீக பயணம், சுற்றுலா போகணும், இன்ப சுற்றுலா போகணும், எதுவாக இருந்தாலும் அதாவது என்ஜாய்மெண்ட்டுக்கு, ஜாய்ஃபுல்லான லைஃபுக்கு இந்த ஆண்டு 2026 நல்லது. ஒரு சால்வ் பண்ணுறேன், ஒரு தீர்வு எடுக்கிறேன், ஒரு பிரச்சனையை முடிக்கிறேன், இந்த டைவர்ஸ் கேஸை முடிக்கிறேன், இந்த அந்த பிஸ்னஸை புதுசாக தொடங்குறேன், இதெல்லாமே வேணாம். ஏன்னா இந்த இடம்ன்றது நியர்பை. அடுத்து அவர் 6க்கு வர்றாரு. யார்? குரு. 6க்கு வந்தால் பிரச்சனை எப்போ? அது அக்டோபரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்டோபர் டு ஜனவரி வரைக்குமே. அப்போ பிரச்சனை ஹெவியாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா இருக்கிற மாதிரி இருக்க ஒழிய இந்த அக்டோபர் டு ஜனவரி 3 மாதத்துக்கு கொஞ்சம் நெருக்கடி காலத்தை சந்திக்க போவீங்க நீங்கள். அப்போ திருப்பி ஜனவரிலேருந்து ஒரு 6ஆம் மாதம் வரைக்கும், ஜூன் வரைக்குமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இப்போ இருக்கிறது அப்படியே கன்டினியூ ஆகும். அதனால் நடுவில் 3 மாதம் நீங்கள் வந்து பெருசாக எதுலேயும் இன்வால்வ் தலையிடாமல் இருந்தீங்கனாலே பெருசாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் இந்த குருன்றது 5ஆம் இடத்துலேருந்து மீனத்தை பார்க்குறப்ப சிறப்பான லைஃபு. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. எதில் நம்ம இறங்கலாம் அப்படின்றது மட்டும் என்டர்டெயின்மெண்ட்டாக ரைட்டு, மீடியா என்டர்டெயின்மெண்ட் ரைட்டு, இந்த மாதிரி தன்மையெல்லாம் இறங்குங்க. அதில் ஜாய்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் இந்த ஆண்டு சூப்பரான ஆண்டு. இல்லை கரடு முரடாக இருக்கிற பிரச்சனைகள் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா சிக்கி சின்ன பின்னம் ஆகிடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு விடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள், அதாவது கருத்துக்கள்னாக்க சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஜாதகத்தில் அதை டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அந்த கேள்வியிலும் பதிவிடுங்க. அதிலே நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். பர்சனலாக நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணாதீங்க தயவுசெய்து. யாரும் எடுக்க மாட்டாங்க. டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய கேள்விகளை கேட்டு அனுப்புங்க. அதுக்கு என்ன மினிமம் ஃபீஸ் கேட்குறாங்களோ அதை பே பண்ணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டாக அனுப்பிக்கிறேன். கொஞ்சம் காலம் வந்து 8 மாதமாக நான் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் அன்னதான கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தினசரி 1000 பேர்த்துக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு என்னுடைய கர்மா. நான் வந்து நினச்சி வச்சுருக்கிற ஒரு இதுதான் அமைப்புன்றது. அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறதுனால நான் அதில் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிட்டேன். ஆனால் தொடர்ச்சியாக அதில் பண்ணிவிட்டேன். திருப்பி வீடியோவும் போடுவோம். அந்த காரியத்தையும் தடையோடாமல் செய்வோம் அப்படின்றதுனால திருப்பி என்னோடய வீடியோக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. காலதாமதத்துக்கு மன்னிக்கவும். நன்றி, வணக்கம்.